11, 12, 13, 14 தானே படிப்போம். ஆனால் இங்கே வந்து எக்கரை ஏக்கு இந்த ரெண்டு ஒன்றை வந்து புட்லுவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன். உனக்குமா சாப்பாடு ரொம்ப சூடாக இருக்குங்க. இப்போ தான் சாப்பிட போகிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஈவினிங் அண்ட் நைட் விலாக் ஷூட் பண்ணியிருந்தேங்க. அதுக்கிடையில் கொஸ்டின் ஆன்சர் விலாக், அதுக்கப்புறம் இந்த டேமுக்கு போயிட்டு வந்தோம்ல, அந்த மாதிரி வீடியோஸ்லாம் இருந்தனால தான் அதெல்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் லேட்டாக அப்லோட் பண்ணுறேன். முன்னாடி எடுத்திருந்த வீடியோ அப்படிங்கிறனால நான் மொபைலில் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா ஸ்டோரேஜ் ஆயிரும், மறுபடியும் என்னால் வீடியோ எடுக்க முடியாது. அதனால் எடுத்து தொடர்ந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு வாரமாகவே டெய்லி இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்கும், சில நாள் வெயில் இருக்குது. இருந்துமே ஈவினிங் டைமில் சமைச்சிக்கிட்டு இருந்தேன். அதனால் அன்றைக்குமே ஈவினிங் டைமில் சமைச்சு புட்லு உருளைக்கிழங்கு தக்காளி வந்து இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருந்தோம். அதையும் தான் பார்க்க போகிறீங்க. ஓகே, இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டைம் இப்போ கரெக்டாக ஒரு 6 மணி இருக்குங்க. ரொம்ப நாள் ஆச்சு நைட் விலாக் அப்லோட் பண்ணி, அதனால் இன்றைக்கி நைட் விலாக் தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி, இதுக்கப்புறம் நான் சமைக்கணும், குழம்பு வைக்கணும், எல்லாமே இருக்குது. மேடம் ஒரு 5:40க்கு மேலே தான் எந்திரிச்சாங்க. அப்பையிலேருந்து நான் என்ன செஞ்சேங்கிறதையும் இப்போ பாருங்கள். இதுக்கப்புறம் என்ன சமைக்கிறேங்கிறதையும் பார்க்கலாம். ஓகே, இன்றைக்கி நைட்டு நாங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரையே விலாக் எப்படி போகுதுன்னு பாருங்கள். மேடம் வந்து எப்போதும் போல் படிக்கிறாங்க. ஒரு 3 மணிக்கு மேலே இங்கே மழை பெஞ்சதுங்க. கிளைமேட் கூலாக இருந்ததில்ல, மதியம் குளிச்சுட்டு வந்தோம், சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ஒரு 5:40க்கு மேலே தான் எந்திரிச்சா. அவள் சொன்ன மாதிரி தோசை செஞ்சோங்க. சாப்பிட்டதும் இப்போ படிக்கிறா. மொத்தமாக ஈரமாக இருக்குது பாருங்கள். தீயரியெல்லாம் போச்சு. அடுப்பில் தாங்க பால் காய வைப்பேன். நம்ம நிறைய விறகு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பொங்கிட்டே இருக்கும், சரியாக கொதியாது. இப்போ காய வச்சு வைக்கிற பால் நாங்கள் நாளைக்கு காலையில் தான் குடிப்போம். எப்போயாவது கேட்டால் அப்படின்னா நைட்டில் கொடுப்பேன், இல்லாட்டி இல்லை. இப்போ பால் காய வச்சுக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவை, நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டு லைட்டாக தோசை பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி சின்ன தோசையாக 3 தோசை வர்ற அளவுக்கு மாவு கலந்துருந்தேங்க. அவள் ஒரு தோசை சாப்பிட்டா, நான் ஒன்று சாப்பிட்டேன், இன்னொன்று இருக்குது. எங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் சாப்பிடுவோம். இந்த பாத்திரத்தில் ஒலை வைக்கணும். நைட்டு விலாக் ஷூட் பண்ணுறதுக்காகவே ஒரு 300 ரூபாயோ 380 ரூபாய்க்குள்ளேயோ வருதுங்க ஒரு லைட் ஒன்று. எப்போல்லாம் நைட் டைமில் வீடியோ எடுக்கிறோமோ அதை வந்து நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம் மொபைலில். அது இன்னுமே நல்லாயிருக்கு. கூடிய சீக்கிரத்துலேயே வாங்குகிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து குழம்பு, புட்லோ, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு தான் குழம்பு செய்ய போகிறேன். இப்போ பால் காய வச்சாச்சுங்க. பால் காய வச்சதுக்கப்புறம் 6:30 வரையும் நான் வெளியே தான் வச்சுருப்பேன். ஏன்னா உள்ளே பூனை வரும். நாங்கள் சாப்பாடு வச்சுருக்கோம் இல்லைங்க, அந்த சைடு ஒரு செவர் வந்து பாதி கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. அதனால் அங்கேருந்து வந்து குடிச்சிரும். ஆற வைக்கிற வரைய வெளியே தான் இருக்கும். இப்போ சாப்பாடு செய்கிறதுக்கு ஒலை வச்சாச்சு. அரிசியுமே கழுவிட்டு வந்துட்டேன். ரேஷன் அரிசி தாங்க, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். தண்ணி சூடானதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது எல்லாமே ஒடியா எழுத்தில் 1-2, சரிங்களா? நான் இப்போ சொல்கிறேன் கேளுங்க. இதில் வந்து டிஃப்ரெண்டாகவுமே ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. அதை உங்ககிட்ட சொல்லணுன்னு தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். 1லேருந்து நான் சொல்கிறேன். 1 2 3 4 5 6 7 8. இங்கே நோ டபிள்யூ மாதிரி இருக்குல்லங்க, அது வந்து நோ. எக்ரு சுனோ 1 0 தோஸ், சரிங்களா? இரு இது வந்து இப்போ 1ங்களா, 2 1 இருக்குது எழுதியிருக்காங்க, தெரியுதுங்களா? அந்த அது கல்குச்சி கொடு. எக்கரை ஏக் எகரோ 11, 12, 13, 14 தானே படிப்போம். ஆனால் இங்கே வந்து எக்கரை ஏக்கு இந்த ரெண்டு ஒன்றை வந்து எக்கரை ஏக்குன்னு சொல்லி எகரோ அப்படின்னா 11. எக்கர துய் பாரோ, இங்கே இப்படி தான் எல்லாருமே படிப்பாங்க. எக்கர தீனி தேரோ, எக்கர சாரி சௌதோ, எக்கர பாஞ்சு பொந்தரோ,
இது வந்து 15 சரிங்களா? எக்கர சோ சூளோ, எக்கர சாத்து சொத்தரோ, எக்கர ஆட்டு ஒட்டரோ, எக்கர நோ உனிஸ். இது வந்து 19. இதோட உச்சரிப்பு பாருங்க. உனிஸ்ன்னு சொல்கிறாங்களா? துயிர சுனோ குடிய. இது வந்து 20. இது வந்து 2 2 0 20 சரிங்களா? இப்போ வந்து இது வந்து 2ன்னு உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன்ல. 21 2 2 1 இங்கே 21 எழுதியிருக்கு. துயிர ஏக்குன்னு சொல்லுவாங்க. 2 1 இல்லைங்களா? துயிர ஏக் எக்குசி, துயிர துய் பாய்சி, துயிர தீனி தேய்சி, துயிர சாரி 26. நான் சொன்னேன்ல 26 24 சா. दुईर 5 25 दुईर 24 ரெண்டுக்குமே ஒரே மாதிரி உச்சரிப்பு, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். துயிர 7 36 துயிர 8 38 துயிர நோ திணிர சுனோ 29ங்க. இது வந்து 30. துயிர நோக்கு சொல்கிறது வந்து எக்திரிஸ். எக்திரிஸ் அப்படின்னா இவங்க சொல்கிற முறையில் 31 தாங்க நம்ம படித்தா. இது வந்து திரிஸ். திரிஸ் அப்படின்னா 30. நீங்களே சொல்லுங்கள். இப்போது இதெல்லாம் ஏக்கிற ஏக்கு துயிர ஏக்குன்னு நம்ம படித்தோம்னா இது வந்து 3 0ங்கிறப்போ 30 தானே திரிஸ்ன்னு சொல்லணும். அப்போ எக்திரிஸ் அப்படின்னா 31 தானேங்க. ஆனால் இங்கே 29 தான் எக்திரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கடவுளே, அப்போ எனக்கு இது வந்து திரிஸ் ஏக்குண்ட கூப்பிடுவாங்களா என்னன்னு தெரியல. 31லேருந்து இவ கற்றுக்கும் போது நான் உங்ககிட்ட சொல்கிறேன். எவ்வளோ குழப்படியாக இருக்குன்னு பாருங்கள். 1 2 எழுதி முடிச்சதுக்கப்புறம் தமிழ் எழுத்து எழுதிட்டுருக்கா. அவளாக சொல்லுவாங்க. அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால சரி எழுதட்டும்னு சொல்லி விட்டுருவேன். இதுக்கப்புறம் கீழே தெரியல என்ன, நான் இங்கே கை வச்சுருக்கேன் இல்லைங்க, அங்கே எழுதி கொடு, நான் மேலே எழுதுறேன்னு சொல்லி கோடு போட்டிருக்கா. இப்போ நீ என்ன சொன்ன? நீ ஒடியா லெக்கா படித்த நான் ஒடியா எழுத்து எழுதுனா சொல்லு. ஒடிசாவில் இருக்க கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் எழுத்து எழுதுனா தமிழ்நாட்டில் இருக்க கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். இருக்கிற கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளா இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒடியா லாங்குவேஜில் சொன்ன தமிழில் சொல்ல தெரியல. அதனால தான் நான் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். எங்கேருந்து தான் யோசிக்கிறானே தெரியல. பா சாமி பக்கத்தில் இப்போ சாப்பாடு செஞ்சு முடிச்சாச்சுங்க. குழம்பு செய்ய போகிறோம். மசாலாவுமே அரைச்சிட்டேன். இன்றைக்கி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து 4 புட்டில் எடுத்திருக்கேன். புதன்கிழமை சாயங்காலம் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. லைட்டாக காயும் போது இந்த மாதிரி ஆயிரும். 4 புட்டிலோ 2 உருளைக்கிழங்கு, 2 தக்காளி, கொஞ்சமாக வெங்காயம். பாதி வெங்காயம் நான் மசாலா அரைச்சிட்டேன். இது வந்து நம்ம எண்ணெயில் தாளிப்போம். இங்கே வந்து எப்போதுமே குழம்புல இந்த புட்டிலோ அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வேக வச்சதுக்கப்புறம் தானே தாளிப்போம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போமா? பெரிய வீட்டுக்காரங்கள்லாம் இந்த மாதிரி ஏதாவது காய்கறி சேர்த்து குழம்பு செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு சிக்கன் குழம்பே செய்கிறாங்க அப்படின்னாலுமே உருளைக்கிழங்க முதல்ல லைட்டாக எண்ணெயில் ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு எப்படி கட் பண்ண போகிறோமோ அதே மாதிரி புட்லவை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் புட்லவை தனியாக, உருளைக்கிழங்க தனியாக கொஞ்சமாக எண்ணெயில் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதே எண்ணெயிலே வெங்காயம், தக்காளி, மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் காயை போட்டுட்டு கொஞ்சம் தொக்கு மாதிரி, ஆனால் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் வேக வச்சு தொக்கு மாதிரி செஞ்சு சாப்பிட போகிறோம். சரி, இப்போ கட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாமே கட் பண்ணியாச்சுங்க. அடுப்பில் கடாய் வச்சதுக்கப்புறம் கடாயுமே காஞ்சிருச்சு. கடுகு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போதும் குழம்புக்கு சேர்க்குறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அப்போ தான் ஃப்ரை பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி வேக வைக்கிறது என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்காது. என்ன சொல்ல போகிறாங்கன்னு வேற தெரியல. எனக்கு அக்கா தான் இந்த மாதிரி செஞ்சு ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு பார்ப்போம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. குழம்பு டேஸ்ட்டாக இருந்தால் தப்பிச்சுக்குவேன், இல்லாட்டி மாட்டிக்குவேன். குழம்பு நல்லா இல்லைன்னா உடனே உங்கள் அப்பா சொல்லுவார், எனக்கு குழம்பே வேணாம் எடுத்துகிட்டு போயிருன்றுவார். என்ன சொல்லுவேன்?
நான் இவ்வளோ நேரம் சமைச்சதுக்கு அப்போ எந்த ஒரு பலனுமே இல்லாம போயிரும்ல. இல்ல எப்படி மாத்திட்டா பாத்தீங்களா? சரி, சமைச்சதுக்கு அப்புறம் டேஸ்ட் பண்ணேன். புட்லுவை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். தாரே வந்துட்டார். நீங்க நினைச்ச மாதிரி தக்காளி வாங்க முடிஞ்சதா? இப்போ தக்காளி அங்க எவ்வளவு ரேட்டுன்னு சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேங்க. இங்க வந்து ஆமா 1 கிலோ 60 ரூபா. ஆனா கொஞ்சம் லேட்டா வாங்கினனால 1 கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கிட்டோம். 40 ரூபான்னு சொன்ன உடனே உண்மையாவே எனக்கு தக்காளி சாதம் பெரட்டி சாப்பிடணும் தாங்க தோணுச்சு. நாளைக்கு காலைல கண்டிப்பா தக்காளி சாதம் பெரட்டி சாப்பிடலாம். தக்காளி தொக்கு மாதிரி பெரட்டிட்டு தக்காளி சாதமா மாத்தி சாப்பிடலாம். என்ன வாங்கிட்டு வந்தீங்க? இது வந்து இங்க மல்பான்னு சொல்லுவாங்க. இனிக்கும். கொஞ்சம் தேங்காய் பண்ணு நெய் பண்ணு மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். இந்தங்க தேஜுக்கிட்ட கொடுங்க. கொஞ்சம் வெளியே தூக்கி போட்டுட்டு கொடுங்க. அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை பாருங்க. பெரிய வீட்டில் செய்கிற மாதிரி புட்லோவையும் உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி அப்புறம் செய்ய போகிறேன் தொக்கு மாதிரி. அப்படிதான் பெங்களூர்ல சாப்பிட்டீங்களா? அப்ப இங்க மட்டும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ஏங்க வேணான்னு சொல்றீங்க? அங்கங்க உருளைக்கிழங்கு கார்னர்ல ஒரு ப்ரௌன் கலர்ல இருக்குங்க, அவ்வளவுதான் ஃப்ரை பண்ணுவாங்க. சரி, இப்ப இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு தாளிக்க ஆரம்பிக்கலாம். இப்ப ஃப்ரை பண்ண காய்கறியை மாத்தியாச்சுங்க. போதும். இப்ப வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எப்போதும் போல வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்து மஞ்சள் பொடி சேர்த்து மசாலா வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். பெரிய வீட்டுக்காரங்க வந்து எண்ணெயோட கொஞ்சம் சீரகம் சேர்ப்பாங்க. நான் வந்து மசாலால அரைச்சிருக்கேன். சில பேர் மசாலாலையும் அரைப்பாங்க. மசாலால அரைச்சனால நான் சீரகம் சேர்க்கல. மசாலா ரெடி ஆனதுக்கப்புறம் தக்காளியுமே சேர்த்துட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த ஓரத்தில் கொஞ்சம் கருப்பாக இருக்கிறது வந்து தீ கொஞ்சம் அதிகமாக சாருது, அதனால தான். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருக்க புட்லோ அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேங்க. எனக்கு தெரிஞ்சு தண்ணி இவ்வளவே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தொக்கு மாதிரி தானே ரெடி பண்ண போகிறோம். இப்போ மூடி போட்டு மூடிக்கிறேன். எவ்வளோ போர் அடிச்சிருந்தா நான் சமைக்கும்போது படிச்சுட்டு அதுக்கப்புறமும் உட்காந்து அவள் வரைஞ்சிட்டு இருக்கிறது நல்ல விஷயந்தான். தனியாக இருக்கால்லங்க, ரொம்ப நேரம் போர் அடிச்சிருக்கும். இங்கே பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுடு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் தண்ணியா இல்லை அப்படின்னா நம்ம சரியா சாப்பிட முடியாது. பாருங்க, புட்லும் உருளைக்கிழங்கு எல்லாமே ரெடி. சாப்பிட போறோம். நான் வேற குழம்பு எப்படி இருக்கு? ரொம்ப எண்ணெயா இருக்கா? எனக்கே இது ஃபர்ஸ்ட் டைம். சரி, உனக்குமா? சாப்பாடு ரொம்ப சூடா இருக்குங்க. இப்பதான் சாப்பிட போறா. சாப்பிடவே இல்லை. பில்டப்பை பார்த்தீங்களா? முன்னாடியே குழம்பு செஞ்சுட்டு இருக்கும்போதே அவள் பேசுனதை கேட்டிருந்தீங்கன்னா சரியா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேமான்னு சொன்னால் சொல்லிட்டா. நான் இப்போ தாங்க சாப்பிட போகிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க ஏதோ தொக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இதில் போய் சுடு சாப்பாடு சாப்பிட முடியுமான்னு. மசாலாலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். நைட்டில் நிம்மதியாக தூங்கலாம். சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. தேஜ் வந்து இன்றைக்கி பகலில் தூங்கினால இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் தூங்கலை. டைம் 9:40 ஆயிடுச்சுங்க. சில நாள் எனக்கே தோணுங்க,
விளாக் எடுத்து சமைக்கிறது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு 1/2 அன் ஹவரோ இல்ல 1 ஹவரோ கூட லேட் ஆகும். இதே நானு விளாக் எடுக்காம சமைக்கிறேன் அப்படிங்கும்போது, தொடர்ந்து அ கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கழிச்சு செய்ற வேலையையும் முன்னாடியே செஞ்சுருவேங்களா, அதனால கொஞ்சம் ஈஸியா முடிஞ்சிரும். சீக்கிரமா முடிஞ்சிரும். ஓகேங்க. தூக்கம் வருது. செம்ம டயர்ட் ஆயிட்டோம். உண்மையாவே பயங்கரமா தூக்கம் வருது. ஓகே தூங்க போறோம். எல்லாருக்கும் குட் நைட். பாய் குட் நைட் சொல்லு. பாய் குட் நைட் ஐ லவ் யூ டூ. நெக்ஸ்ட் வந்து என்னோட எப்படி ஹேர் கேர் பண்றீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உண்மையாவே சொல்றேன். சின்ன வயசுல இருந்தே அம்மா நம்ம ஊர் சைடுலாம் ஒரு தாத்தா நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறம் வேப்பெண்ணெய் எல்லாம் வித்துட்டு வருவாங்கல்ல. அந்த மாரி செக்குல ஆட்டுன தேங்காய் எண்ணெய் தான் லூஸ்ல தான் வாங்குவாங்க. வாங்கி ஒரு டப்பால போட்டு வச்சிருப்போம். அத தான் அம்மா தேய்ச்சு விட்டாங்க. நான் கம்பெனிக்கு வந்ததுக்கப்புறம் விவிடி கோல்டு, இல்லாட்டி வேற ஏதாவது எண்ணெய் கிடைச்சா விவிடி கோல்டு வந்து அப்பல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு கிரீன் கலர் பேப்பர் இருக்கும். ஆமா. நல்லா ஞாபகம் இருக்கு. கிரீன் கலர் கவர்ல இப்ப இருக்கிற விவிடி கோல்டு மாரியே தான் டப்பா இருக்கும். ஆனா கிரீன் கலர்ல இருக்கும். அப்பையிலருந்தே அந்த விவிடி கோல்டு இப்ப இங்க வந்ததுக்கப்புறம் இங்க கிடைக்கிற தேங்காய் எண்ணெய், அம்மா வீட்டுக்கு போனேன் அப்டின்னா, அந்த விவிடி ப்ளூ கலர் வேற ஒண்ணும் அதிகமாலாம் ஹேர் கேர் பண்றது இல்லங்க. எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. அதனாலயுமே ஹேர் மாஸ்க்லாம் நெறைய யூஸ் பண்ணலாம். நார்மலா நம்ம தயிரே ஒரு வாரத்துல 2 நாள் தேய்ச்சு குளிச்சோம் அப்டின்னா ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு வேள குளிர்ச்சி செட் ஆகும். எந்த பிரச்சனையும் இல்ல அப்டின்னா, நீங்க தயிர் யூஸ் பண்ணுங்க. இல்லாட்டி நெறைய சீட்ஸ் இருக்கு. நம்மள்னாலே முடியுங்க. எந்த மாதிரி ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிக்கலாம். நெறைய தெரிஞ்சுக்கோங்க. மத்தவங்க சொல்றத விட நம்ம தெரிஞ்சுக்கிறதுமே இன்னும் நல்லது. இன்னொன்னு ஒரு நல்ல டாக்டர் கிட்ட சஜஷன் கேட்டு கூட எந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணணும் இந்த மாரி பாருங்க. இப்போ ஒரு முடிக்காக இந்த ஷாம்பு போடுங்க, அந்த ஷாம்பு போடுங்கன்னு எல்லா ஆடும் உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாது. அதுல எது நம்மளுக்கு கரெக்ட்டுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால ஒரு நல்ல டாக்டர் கிட்ட பேசுறதாங்க சரியா வரும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க. முடி வந்து ரொம்ப முக்கியம். அதனால கேர்ஃபுல்லா எதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் இதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணுவேன். நான் ட்ரை பண்ணும்போது வேணா வீடியோல காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க் யூ. பாய். நாளைக்கு பார்க்கலாம். சண்டே விலாக் நாளைக்கு இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க.